ஹிந்து புராணத்தின் சக்தி வாய்ந்த கடவுள்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அப்படிப்பட்ட கடவுள்களையே சுமக்கும் தகுதி பெற்ற 10 வாகனங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடவுளையே சுமக்கணும்னா ஒரு சக்தி வேணும்ல, அந்த ஆற்றலின் அடிப்படையில் தான் இந்த 10 வாகனங்களையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வாகனமாக இருந்தாலும் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வாகனத்தோட சிறப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது பவுண்ட்ரகா, அதாவது யமதர்மராஜாவோட வாகனமான எருமை தான். பார்க்குறதுக்கு சாதாரண எருமையாக இருந்தாலும் இந்த ஒரு எருமைக்கு மிகச்சிறந்த சக்திகளெல்லாம் இருக்குது. ஒரு நொடிக்கு பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் தூரம் டிராவல் செய்யுமா. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வாகனமான இந்த ஒரு எருமை யமதர்மராஜாவுக்கு எப்படி கிடைச்சிச்சு? முன்னொரு காலத்தில் பூமியில் மனிதர்கள் இறக்கவே இல்லை. பல 100 வருடங்களாக மனிதர்கள் இறக்காமலே இருந்தார்கள். ஏனென்றால் யமதர்மராஜா தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மறந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் யமதர்மராஜா அழகும் அம்சமும் பெற்றிருந்தார். இதுவே அவரோட அகங்காரத்திற்கு காரணமானது. அதனால் சிவபெருமான் கொடுத்த பணியையே மறந்து இன்பத்தில் மூழ்கினார். இது தெரிஞ்ச சிவபெருமான் கோபத்தால் யமதர்மராஜாவுக்கு சாபம் கொடுத்தார். உன்னுடைய அழகின் காரணத்தினால் தானே நீ உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மறந்தாய். அதனால் உன் அழகு உன்னை விட்டு செல்லும் என்று சிவபெருமான் சொன்ன மறு கணமே யமதர்மராஜாவோட தலையிலிருந்து ஒரு கொம்பு ஒன்று வருது. அதன் பிறகு அவரோட நிறமானது கருமை நிறத்தில் மாறத் தொடங்குகின்றது. அதுக்கப்புறமா பல்லாயிரம் வருஷமா யமதர்மராஜா விஷ்ணுவை நோக்கி தவம் செய்கிறாரு. தவத்தை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான் யமதர்மராஜா முன்னாடி தோன்றுகின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க யமதர்மராஜா, என்னுடைய பழைய உடல் எனக்கு வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட விஷ்ணு பகவான் சிவபெருமானோட சாபத்தை யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதனால உன்னோட கொம்புகளை மட்டும் அகற்றி உனக்கு சாப விமோச்சனம் தருகின்றேன். ஆனால் அந்த கொம்புகளோட சாராம்சமா உனக்கு ஒரு எருமையையும் வாகனமாக தரேன். இந்த ஒரு எருமை தான் பவுண்ட்ரகா என்று அழைக்கப்படுகின்றது. விஷ்ணு பகவான் இந்த ஒரு எருமைக்கு நிறைய சக்திகளையும் தந்திருக்காரு. பலம், சக்தி, ஞானம், தர்மம் இவற்றை ஆதாரமாக கொண்டுதான் இந்த ஒரு எருமை உருவாக்கப்பட்டது. நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது ஆந்தை. 3 இமைகளை கொண்ட மகாலட்சுமியோட வாகனமான இந்த ஒரு ஆந்தைக்கும் நிறைய சக்திகள் இருக்கு. என்னடா ஆந்தையை போய் பவர்ஃபுல் வாகனம்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. லிங்க புராணத்தில் கூட ஆந்தையோட சிறப்பினை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காங்க. கைலாயமலை மானசரோவர் ஏரிக்கு அருகிலுள்ள ஒரு ஆந்தையிடம் சென்று நாரத முனிவரை இசையினை கற்றார். இது தவிர சீவக சிந்தாமணியின் ஒரு ஆந்தையின் குரலானது யாழின் ஓசைக்கு இணையானது என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஆந்தையின் படத்தை உங்கள் இல்லத்தில் வைத்தால் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா? அது மட்டுமின்றி நிறைய பணக்காரங்க ஆந்தையோட படத்தை தான் தங்களோட இல்லத்தில் வச்சு வழிபடுவாங்க. அதனால்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் செல்வம் குவிந்து கொண்டிருக்கின்றது. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிறது கால பைரவரோட நாய். கால பைரவர் எதுக்காக இந்த ஒரு நாயை வாகனமா ஏத்துக்கிட்டாருன்னு பார்ப்போம். மிகப்பெரிய யாகத்தை தக்ஷன் நடத்துறாரு. அந்த ஒரு யாகத்துக்கு எல்லா தேவர்களும் முனிவர்களும் வந்தார்கள். அதே சமயத்துல அங்க ஒரு நாய் வந்திருந்துச்சு. யாகத்துல நாய் இருக்கிறத அசிங்கமா பார்த்த தக்ஷகன் உடனே அந்த நாயை அடிச்சு விரட்டுறாரு. கதியற்ற நாய் உடனே சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தது. எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, யாருமே என்னை ஏத்துக்க மாட்டாங்க என்று புலம்பிய நாயிடம் சிவபெருமான் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் பைரவனாக அவதாரம் எடுக்கும்போது நீ ஒருவனே எனக்கு வாகனமாகும் தகுதி பெற்றவன் என்று தக்ஷனால் வெறுக்கப்பட்ட அந்த ஒரு நாய்க்கு வரத்தை அளிக்கின்றார் சிவபெருமான். இதனால தான் கால பைரவர் தன்னோட வாகனமா நாயை ஏத்துக்கிட்டாரு.
அதனால் நாய்களுக்கு உணவளித்தால் சிவபெருமானோட மனமே மகிழ்ந்து போகும். நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறது விநாயகரோட வாகனமான எலிதான். முன்னொரு காலத்தில் கிரௌச்சா என்ற ஒரு தேவர் வசித்து வந்தார். வாமதேவா என்று அழைக்கப்படும் ஒரு முனிவரோட காலை இந்த ஒரு கிரௌச்சா மிதிச்சிடுறாரு. கோபம் கொண்ட முனிவர் கிரௌச்சாவை ஒரு எலியா மாறணும்னு சாபம் விடுறாரு. சாபத்திற்கு ஏற்ப இவரும் ஒரு எலியா மாறி எல்லாரையும் தொந்தரவு செய்கிறாரு. ஆனால் விநாயகர்கிட்ட அந்த கதையே நடக்காது. விநாயகர் தன்னோட சக்திகளை வச்சு கிரௌச்சாவை அடக்கிறாரு. தன் தவறை உணர்ந்த அந்த ஒரு எலிக்கு வரத்தையும் அளிக்கின்றார். இன்றிலிருந்து நீதான் என் வாகனம் என்று சொல்கின்றார். மக்ஷ புராணம் மற்றும் விநாயக புராணத்தின்படி இந்த ஒரு எலிக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. விநாயகரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஏற்கனவே விநாயகரை பற்றி 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது தேவேந்திரனோட ஐராவதம். தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்கிறாரு. யுத்த களத்தில் தோல்வியே ஏற்படாத வண்ணம் ஒரு வாகனம் வேண்டும் என்று கேட்கின்றார். இதை கேட்ட பிரம்மதேவர் கருடனுக்கு ஆணையிடுகின்றார். இது உன்னால் மட்டும்தான் முடியும் கருடா. இதை கேட்ட கருடன் அழகான முட்டை ஒன்றினை தேவேந்திரனுக்கு தராரு. இந்த முட்டையிலிருந்து ஒரு யானை வருது. அந்த ஒரு யானை தான் ஐராவதம். என்னைக்கு இந்திரதேவனுக்கு இந்த ஐராவதம் கிடைச்சிச்சோ அன்னையிலிருந்து எல்லா போர்க்களத்திலும் வெற்றியை மட்டுமே கண்டார். அர்கமட்டா நாகசோகரா என்று அழைக்கப்படும் இந்த ஐராவதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு யானை மட்டும் இயற்கைக்கு மாறா 4 தந்தங்களையும் 7 தும்பிக்கைகளையும் கொண்டிருந்துச்சு. கருடனோட முட்டையிலிருந்து 8 ஆண் யானைகள் மற்றும் பெண் யானைகள் தோன்றியது. அந்த எல்லா யானைகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த யானை தான் இந்த ஐராவதம். புராணத்தின்படி இதற்கு பறக்கும் சக்தியும் உள்ளதாக சொல்றாங்க. சரி, நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது முருகப்பெருமானோட மயில் வாகனம் தான். எல்லாருமே முருகப்பெருமானுக்கு ஒரு மயில் மட்டும்தான் வாகனமா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா முருகப்பெருமான் 3 வகையான மயில்களை தன்னோட வாகனமா வச்சிருக்காரு. உலகத்தை வலம் வருவதற்காக பிரணவ மயில் உள்ளது. அதுதான் மயில்களில் முதன்மையான மயில். அந்த மயிலுக்கு மந்திர மயில் என்று பெயர். 2வதாக சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக தேவேந்திரனே முருகனுக்கு மயில் வாகனமா வருவாரு. தேவேந்திரன் மயில் உருவத்தில் தோற்றமளித்ததால் அந்த ஒரு மயிலை தேவ மயில் என்று அழைப்பார்கள். முருகப்பெருமாளால் வதம் செய்யப்பட்ட சூரன் மயிலாகவும் சேவலாகவும் மாறினான். யுத்தத்திற்கு பிறகு கிடைத்த அந்த ஒரு மயில் அசுர மயில் என்று அழைக்கப்பட்டது. அதாகப்பட்டது 3 மயில்களிலும் ஏறி வருபவர்தான் இந்த முருகப்பெருமான். இது எதை குறிக்குதுன்னா மனிதனோட மனோ புத்தி அகங்காரத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு குறிக்குது. உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா லார்ட் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. முருகனை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுவோம். நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறது பிரம்மதேவரோட வாகனமான அம்ச வாகனம். படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மதேவரோட வாகனம் தான் இந்த அன்னப்பறவை. இயற்கையாகவே பிரம்மதேவர் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பார். அதே மாதிரி தான் அவரோட வாகனமும் இருக்கும். அதுக்காக இந்த வாகனத்துக்கு சக்தியே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ரிக் வேதத்தின்படி இந்த ஒரு பறவை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதே புராணத்தின்படி பிரம்மதேவரை தவிர காயத்ரி மற்றும் சரஸ்வதி தேவி இந்த ஒரு அன்னப்பறவையை வாகனமாக வச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது சிம்ம வாகனம். கொடிய எண்ணம் கொண்ட மகிஷாசுரனை அழிப்பதற்காக தேவி துர்கை இந்த ஒரு வாகனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. தி லயன் இந்த வார்த்தையை கேட்டாலே காட்டுக்கே ராஜா அப்படின்னு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அது உண்மைதான். புராணத்தை பொறுத்தவரையும் இந்த ஒரு சிம்ம வாகனத்துக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சிம்ம வாகனத்தை கொண்டு தான் மகாகாளி நிறைய அசுரர்களை வதம் செஞ்சுருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது மகா விஷ்ணுவோட வாகனமான கருட தேவன். பக்ஷிராஜன், சுபர்ணன், விஷ்ணு பிரியன் என்று அழைக்கப்படும் இந்த கருட தேவனுக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு அன்னைக்கு ஒரு நாள்
தன் தாயை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்திரலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கருடதேவன் எடுத்து வருவார். இதை தெரிஞ்சு கோபம் கொண்ட இந்திரதேவன் கருடதேவன் மேல வஜ்ராயுதத்தை பயன்படுத்துவாரு. பொதுவாகவே வஜ்ராயுதத்தை பயன்படுத்தினா எல்லாருமே தூள் தூளாயிருவாங்க. ஆனா நம்ம கருடதேவருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அது மட்டுமின்றி கருடதேவன் அந்த வஜ்ராயுதத்தை மதிச்சு தன்னோட ஒரே ஒரு இறக மட்டும் கீழே விட்டாரா. அப்ப பார்த்துக்கோங்க கருடதேவனுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான சக்திகள் எல்லாம் இருக்குன்னு. 3 உலகத்தையும் காக்கும் திருமாலையே சுமக்கும் தகுதி பெற்ற ஒரே ஒரு பறவை என்றால் அது கருடதேவன் தான். இப்பேற்பட்ட கருடதேவனை வணங்கினாலோ கனவில் கண்டாலோ சரி, அவர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போவது என்று உணரலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லா வாகனத்தை விட கருடதேவனுக்கு தான் அதிக சக்திகள் இருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்கிறது நந்தி தேவன். முன்னொரு காலத்தில் சிவபெருமான் நாரதரை கைலாசத்துக்கு அழைத்திருந்தார். அழைத்தது பரமேஸ்வரன் என்பதால் உடனே நாரதர் கைலாசத்துக்கு போனாரு. அப்போது தென்னாட்டுடைய சிவபெருமான் நந்தியோடும் பூதகணங்களோடும் மிகவும் ஆனந்தத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த ஒரு காட்சியை பார்த்து நாரதருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. வந்திருந்த நாரதர் கிட்ட சிவபெருமான் போறாரு. அப்படி போன சிவபெருமான், சமநிலையை உருவாக்குவதற்காக பூமிக்கு நான் சென்று வருகின்றேன். அது வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து நந்தி தேவன் உங்க எல்லாரையும் பார்த்துக்குவான். இதை கேட்டோன்னே நாரதருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. வாசல்ல பாதுகாக்கிற ஒரு காளை மாடு எப்படி தென்னாடுடைய சிவபெருமானுக்கு இணையாக முடியும் என்று யோசிக்கின்றார் நாரதர். நாரதரின் மனதில் உள்ளதை அறிந்த சிவபெருமான் நாரதர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோ நாரதா, ஆதியில் உதித்தவன் இந்த நந்தீஸ்வரன், சக்தியில் எனக்கு நிகரானவன். அதனால்தான் என்னையே சுமக்கும் தகுதி பெற்றவன். சிவநாமத்தின் வடிவமாவான். என்னை சுமக்கும் அவனுக்கு நிகர் எவனுமில்லை. என் நெற்றிக்கண்ணை திறந்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிந்து போய்விடும். ஆனால் என்னை சுமக்கும் இந்த நந்தீஸ்வரனுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாது. இப்படி புகழ்பெற்ற இந்த நந்தியோட அனுமதியோட எவராயினும் என்னை காண வேண்டும். இவனை வணங்காமல் சிவனை வணங்க முடியாது. என்னைய பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல, நந்தியை மட்டும் பார்த்துட்டு போனா என்னைய பார்த்ததற்கான முழு பலனும் கிட்டும். இது எல்லாத்துக்கும் மேல நாரதருக்கு ஒரு ரகசியத்தையும் சிவபெருமான் சொல்றாரு. நந்தியே இந்த சிவன், சிவனே இந்த நந்தி. இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் தான் நந்தியோட பவர் என்னன்னு நாரதருக்கே புரிய வருது. அதனால்தான் நந்தியும் சிவனும் ஒன்று என்பார்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னு நம்புறேன். இந்த வாகனங்கள்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வாகனங்களை நான் சொல்லாம விட்டுருக்கேன். அடுத்த பதிவில் இன்னும் நிறைய வாகனங்களோட சிறப்பினை பற்றி சொல்றேன். இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.